ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போ நெய் கடலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வகை பருப்புலையும் செய்யலாம். இப்போ நம்ம வந்து கடலை பருப்பில் செய்வோம். ஒரு 300 கிராம் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் தண்ணியில் ஊற போடணும். 8 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதை வந்து ஒரு துணியில் உலர்த்தி வச்சிடணும். காட்டன் துணியில் உலர்த்திட்டு ஒரு 2 மணி நேரம் உலர்த்தினா அதில் இருக்க ஈரமெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வறுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளே சாஃப்டாக நல்லா கரகரப்பாக இருக்கும். இந்த 8 மணி நேரம் ஊறுறதும் 2 மணி நேரம் ட்ரை பண்ணுறதும் தான் இதில் வந்து ட்ரிக்கு. அப்போ தான் வந்து நல்லா பொறன்னு நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு லீவ் விட்டாச்சு, ஈவினிங் ஸ்நாக்காக அதை செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு இப்போது தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், பூண்டு வந்து ஒரு கையளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, அதாவது ஒரு பிடிச்ச பொடி எடுத்துக்கலாம். இப்போ பூண்டை வந்து நல்லா ஒரு இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சிடலாம். இடித்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் முழுசாக போடுறத விட. இப்போது ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு போடுவோம். அது எப்படி போடணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஈரப்பசை இருக்கிறதுனால பொங்கி வரும். அது மாதிரி ரொம்ப பொங்கி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து புளியை உருட்டி போட்டிங்கன்னா அந்த பொங்குறது கொஞ்சம் அடங்கிரும். இதை எப்படி மெதுவாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மொல்ல வறுக்கணும். வறுத்த பதம் வந்து இந்த மிதந்து வர்றப்ப அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் நல்லா பொறன்னு வந்துருச்சுன்னு, நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம் அது. இப்போ இதை எடுத்து வந்து ஒரு டிஷ்யூ வச்ச ஒரு ஃபில்டரில் போட்டுப்போம். அப்போ தான் வந்து அதில் இருக்க எண்ணெயெல்லாம் வந்து வடிஞ்சிரும். இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஊற வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுக்கணும். எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சில் போடக்கூடாது. ஆக்சுவலாக எல்லா பருப்புமே வந்து நல்லா புரோட்டீன் நிறைஞ்சது. இப்போ இந்த கடைசி ஸ்ட்ரெச்சில் போட்ட ஒரு அந்த கடலைப்பருப்பு மேலே பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அதையும் சேர்த்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் வெடித்து வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. எண்ணெயில் வறுத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஷ்யூ வச்ச பவுலில் போட்டுக்கலாம். இதை ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அதில் இன்னும் மிளகா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாலே ஏதாலும் ஒரு ஸ்நாக் பண்ணி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். சாயந்தரத்தில் ஏதாலும் கேட்பாங்க. ஈவன் நம்ம டீ குடிக்கிறவங்க கூட இந்த இதை வச்சுட்டு சாப்பிட்லாம். நல்லா காரமாக ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வாசனையும் காரமும் இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய்க்கடலையை வந்து ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா திருப்பி அடிக்கடி செய்வீங்க. பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ அடுத்ததாக பெருங்காயம் போட்டுக்கலாம். சூடாக இருக்கிறப்பே நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டுட்டோம்னா எண்ணெயோடு சேர்த்து அது நல்லா கலந்துரும். ரெண்டாவது நல்லா வாசனையாகவும் இருக்கும். மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம அப்படியே குலுக்கணும்னா எல்லாமே ஒன்றா கலந்துரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெய்க்கடலை ரெடி ஆகிடுது. ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டு போட்டதுனால வாய்வு தொல்லை எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி புரோட்டீன் நிறைந்த ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்ம எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.